Hi, this is Revati. Welcome back to Revjay Vlogs. What's Turika eat in a day? என்னோட 2 years old பேபியோட மார்னிங் டு நைட் ஃபுட் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தூரிகா 7:30 to 8 o'clock தான் மார்னிங் வந்து வேக்கப் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நான் எழும்பி மார்னிங் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அண்டு பாப்பா வந்து இப்போ ப்ளே ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்நாக்ஸுமே பேக் பண்ணி கொடுக்கணும் டெய்லியுமே. ஸோ டெய்லியுமே வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் மினி வீலாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்க. பாப்பாக்கு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வீட் உப்மா தான் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து நார்மல் உப்மா பண்ணவே யாருமே சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி வீட் உப்மா பண்ணால் கொஞ்சம் லைக் பண்ணியாச்சும் சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக குட்டீஸ் வந்து ஃபுட்டை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகாமல் நியூ டிஷ்ஷாக பண்ணி கொடுக்கும் போது அவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இந்த மெத்தட் தான் இப்போ ரீசெண்டாக தூரிக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வீட் உப்மா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான ஆனியன், பச்சை மிளகா, கேரட், தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஏறினதுக்கு அப்புறம் கடுகு பொரிஞ்ச வாட்டி 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக செவந்த வாட்டி கட் பண்ணி வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, சால்ட் போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி நான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கேரட்டை பொடுசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குட்டீஸ்க்கு அந்த ஒயிட் உப்மா கொடுக்கறதுக்கு பதிலாக வீட் உப்மா வந்து அவங்களோட ஃபுட் டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த வீட் உப்மால. பண்றதுமே வீட் உப்மா வந்து ரொம்ப ஈஸி கம்பேர்ட் டு நார்மல் உப்புமா. ஸோ நான் இன்னைக்கு 1 கப் வந்து வீட் உப்மா எடுத்திருக்கேன். குக்கிங் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மேபி டர்ட்ஸு புழு இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உப்மா சேமியா பண்ணும்போது நம்ம வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டா குட்டீஸும் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க. நாமளும் ஃபோர்ஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஊட்டணுங்கிற நீட் இருக்காது. ஸோ வந்து நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. ஸ்லோவாக வந்து வீட் உப்மா வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட் உப்மா வந்து ரெடி ஆகிடும். நல்லா உதிரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்பிள் அண்ட் குயிக்காக பண்ணுற ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா தான் இந்த வீட் உப்மா. ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இது தூரிக்காவோட ஆல் டைம் ஃபேவரட். மார்னிங் வந்தால் குயிக்காக பண்ணிவிடுவேன் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தாங்க ஆகும் இது பண்ணுறதுக்கு. இன்றைக்கி பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து மக்கானா சீட்ஸ் தான் வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்து விட போகிறேன். இந்த மக்கானா சீட்ஸ் ஒன்றும் இல்லைங்க, இது தாமரை சீட்ஸுங்க. நமக்கு சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இது ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இதில் அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மிக்ஸோடையே இந்த மக்கானா சீட்ஸ் வந்து ஒரு கை அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு மக்கானா சீட்ஸ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். ஸோ பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்கானா ஸ்வீட்ஸ்லேயே ஒரு பனானா வச்சு கொடுத்து அது கூடயே வந்து நட்ஸு கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த ஒர்க் முடித்தேன். கரெக்டாக பாப்பாவை எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ இனி பாப்பா வந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ பாப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் எழுந்திரிச்சோன்னே மில்க்கு குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மில்க் வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஸோ மார்னிங்கில் வந்து ப்ரஷ் பண்ண வாட்டி எம்டி ஸ்டொமக்கில் வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து வார்ம் வாட்டர் தான் அவங்களுக்கு கொடுப்பேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் லைட்டாக அப்படி தொட்டு நீ ப்ரஷ் பண்ணி பாரு, நல்லா இருக்கும். ப்ரஷ் பண்ணுடா டேய். தூரிக்கா ப்ரஷ் ரொட்டீனில் ப்ரஷ் வந்து லவ் லேப் அண்டு வந்து பேஸ்ட் வந்து மம்மாயத்தில் வந்து ஃப்ரூட் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்தியாவில். பட் இங்கே வந்து அது ரெண்டுமே கிடைக்காதனால மம்மாயத்தில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் ப்ரஷ் வந்து ஜோர்டான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜோர்டான் ப்ரஷ் அவ்வளோ நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது ப்ரஷ் பண்ணுறதுக்கே. பேஸ்ட் வந்து பாப்பாவுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்கல. ஸோ சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணவே இல்லை ப்ரஷ் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் கையை பிடிச்சி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டேன். மார்னிங் எந்திரிச்சோடனே குட்டீஸ் வந்து பால் தான் குடிப்பாங்க. என்னோட பொண்ணு அப்படியே ஆப்போசிட். அவளுக்கு மில்கே பிடிக்காது. ஏன்னா அவளுக்கு மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜி இருந்ததுனால நாங்கள் பால் வந்து அவளுக்கு 1.5 வயசுல தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் அவங்க ஸ்லோவாக அக்செப்ட் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே பாப்பாக்கு எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் கொடுத்துட்டு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே அவளுக்கு ஃபீட் பண்ணுவேன். ஒரு 8 to 8:30 பாப்பா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருவா. பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தால் ரொம்ப குயிக்காக சாப்பிட்ருவா. கொஞ்சம் பிடிக்குனாலும் கண்டிப்பாக நம்மளை வந்து ரொம்ப வேலை வாங்கிடுவான். இருந்தாலும் நம்ம ரொம்ப காமாக ஊட்டி விடணும் அவங்களுக்கு. மேக்ஸிமம் நான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறது. நான் தான் பாப்பாவுக்கு ஊட்டி விடுவேன். இந்த இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இந்த பணியாரம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பாப்பாவே அவளே சாப்பிடுவா. ஸோ BLWமே சம்டைம்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பாப்பா வந்து குயிக்காக குளிக்க வச்சுட்டேன். ஏன்னா ஸ்கூல் வந்து 9 o'clock கொண்டு போய் விடணும் அவளை.
ஓகே 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 ஓகே. அழக்கூடாது. எது கலர்? சரி பார்க்க போலாமா? பேக்ல ஸ்நாக்ஸ் இருக்கு, பார்க்ல போய் சாப்பிடலாம். ஓகே. எவ்ரிடே மார்னிங் ஸ்கூல் போகும்போதோ அது அந்த பேக்கை பார்த்துட்டாவே போதும் அழ ஆரம்பிச்சிருவா. பட் இருந்தாலுமே இப்போ அக்செப்ட் பண்ணி ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டா. பாப்பா கூட 3 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா. பாப்பாவோட ஸ்கூல் ஜேர்னி கண்டிப்பாக ஒரு வீலாகில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்டாக. இப்போ தான் ஸ்கூல் கொண்டு போய் விட்டுட்டு வந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே 2 hours வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ குயிக்காக நானுமே ரெடி ஆகிட்டு அவளை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். யுஏல அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பா இந்த 3 வருஷம் இல்லாம நம்ம வெளியவே போக முடியாதுங்க. ஒன்று பர்ஃப்யூமு, கண்டிப்பா இந்த சன்ல இருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். அது யுஏல இப்பெல்லாம் 50 டிகிரி செல்சியஸ்ங்க, அவ்வளோ வெயிலா இருக்கு. அதுவும் இந்த 12 o'clock பாப்பா போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்குள்ள நாங்க 2 பேருமே ஃபுல்லா டயர்டாகி அவ்வளோ ஸ்வெட் ஆயிடுதுங்க. குயிக்காக என்னோட ஸ்கின் வந்து நான் கிளென்ஸ் பண்ணிவிட்டு நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். என்னோட ஸ்கின் கேர் என்ற ஹேர் கேர் பற்றியான ஒரு டெடிகேட்டடான வீடியோவை கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஊர்லலாம் மழை வந்தால் மட்டும்தான் கொடையை விரிச்சு போயிருக்கேன். பட் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இங்கெல்லாம் மழையெல்லாம் இருக்காதுங்க. பட் இருந்தாலுமே அடிக்கிற வெயிலுக்கு கொடை எல்லாம் வெளியே போகவே முடியாது. ஸோ 50 டிகிரி செல்சியஸ்க்கு பாப்பாவை கூட்டிகிட்டு வரும்போது கண்டிப்பாக அம்பர்லா எடுத்துகிட்டு தான் போகிறது. பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. ஸ்கூல்லேருந்து வெளியே வந்தாவே பாப்பா நிறையா ஸ்டோரிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போல்லாம் அங்கே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்க. மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பேக்கை கூட கொடுக்க மாட்டா, அவளே தான் மாட்டிட்டு வரணும்னு அடம் பிடிப்பா. வந்தோடனே கொடுத்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலாங்கிறது செக் பண்ணுறதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ். கம்ப்ளீட்டாக சாப்பிட்டானா அந்த டேல எனக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குங்க. மார்னிங் 8 to 8:30 நான் பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே ஊட்டி விட்டுருவேன். பாப்பா வந்து 11 to 11:30 ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம். ஸோ டெய்லியுமே ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அது கூடயே ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுத்துருவேன். ஸோ ஸ்கூல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு 12 o'clock வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் போட்டு வச்சுருவேன். ஆரஞ்சு மட்டும் இல்லை, எனி ஃப்ரூட்ஸ்லையுமே ஜூஸ் போட்டு வச்சுட்டா சம்மர் டைமில் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தோடனே குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தாகமாக இருக்கிறதுக்கு தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி ஜூஸ் கொடுத்துருவேன். ஸோ சுகர் அதில் வாட்டர்லாம் ஆட் பண்ணாமல் ஆரஞ்சு வந்து பிழிஞ்சு அந்த ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டுனா சமத்தா உட்காந்து குடிச்சிருவாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொஞ்ச நேரம் பாப்பா கூட எங்கேஜாக இருப்பேன். மேக்ஸிமம் மார்னிங்கே லஞ்ச் ஒர்க்கை முடிச்சிருவேன். பட் இன்னைக்கு வந்து சிம்பிளான லஞ்ச் தான். பாப்பாவுக்கு பிடிச்ச வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான். வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ரைஸ் நல்லா உதிரியாக வரத்துக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு சாதம் வந்து வடித்து தான் எடுக்க போகிறேன். இந்த வடிக்கிற பாயில் வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து ஒரு 90% மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குட்டீஸ் கூட நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுங்க. இதில் நான் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். கேரட், பீன்ஸ், பேபி கார்ன், கேப்சிகம், ஆனியன், ஸ்வீட் கார்ன் இது எல்லாமே வந்து நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே டைமில் வெஜிடபிள்ஸ் வந்து அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன், கொஞ்சமாக சால்ட்டை போட்டு நல்லா ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த கேரட், பீன்ஸு, கேப்சிகம், பேபி கார்ன், ஸ்வீட் கார்ன் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேமில் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாவே சாஃப்டாக வதங்கியிருக்கும். சாதமும் நான் குக் பண்ணிக்கிட்டேன். கஞ்சி வடிச்சிட்டு ரைஸை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஒரு 10 நிமிஷம் ஆறின வாட்டி தான் நான் வந்து வெஜிடபிள்ஸோட ஆட் பண்ண போகிறேன். ரைஸ் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆயிருச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் பவுடர் வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து நல்லா கூல் ஆகிருக்கு. இந்த பாஸ்மதி ரைஸும் வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி வேணும்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு எம்மியான சிம்பிளான வேலையே வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தூரிக்காக்கு 1 to 2 o'clockலேயே லஞ்ச் வந்து ஃபீட் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் நேரம் தான் கிச்சனில் ஒர்க் பண்ண, அதுக்குள்ளே வந்து ஒரு சொம்பு தண்ணியே கீழே ஊற்றிட்டான். ஸோ கிச்சனுக்குள்ளே போனாவே ஏதோ ஒரு வேலையை பண்ணி வச்சிருவான். என்ன ஆப்பு? ஃப்ரைட் ரைஸ். கார்ன் இல்ல. பாப்பாக்கு பிடிச்ச கார்ன் இருக்கா? பாப்பா இதுல என்னென்ன போட்டிருக்கேன் வெஜிடபிள்ஸ் நேம் சொல்லு. இது கார்ன். இது இந்த வெஜிடபிள் நேம் என்ன? கேரட். இது பேர் என்ன? கேப்சிகம். சரி வேணாமா, ஓகே. இந்த கார்ன் இந்த கரெக்டா உட்கார்ந்து தானே சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா சிந்து தானே. போதுமா? எப்படி இருந்தது ஆப்பு? நல்லா இருந்ததா? தேங்க்யூ. 2 o'clockலாம் பாப்பா வந்து லஞ்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. 2 to 2:30 வந்து விளையாண்டுட்டு ஒரு 2:30க்கு மேலே பாப்பா வந்து தூங்க பெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். 2:30 to 4 o'clock நல்லா டீப் ஸ்லீப்பாக இருக்கும் அந்த 1 hour. 4 o'clock கரெக்டாக ஷார்ப்பாக எந்திரிச்சு வாட்டி பாப்பாவுக்கு நான் டெய்லியுமே ஈவினிங் மட்டும்தான் மில்க் கொடுப்பேன். பாப்பாவுக்கு மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜி இருந்ததுனால டாக்டர் வந்து 1 year வரைக்குமே கவு மில்க் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் 2 years வரைக்குமே பிரஸ்ட் ஃபீட் தான் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் என்னோட பிரஸ்ட் ஃபீடே ஸ்டாப் பண்ணேன்.
என்னோட பிரஸ்ட் ஃபீட் ஜர்னி வந்து உங்க கூட கண்டிப்பாக ஒரு வீலாக்ல ஷேர் பண்ணுறேன். இந்தியாவில் இருக்கும்போது வந்து ஆவின் பால் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இங்கே யூஏ வந்த வாட்டி இந்த மாதிரி பாட்டிலில் தான் பால் கிடைக்கும். நம்ம 5 days வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பால் வாங்கும் போது ஃப்ரெஷ் மில்காக எடுத்து ஃபுல் ஃபேட்டாக எடுத்துக்கிறது. பிளைன் மில்காக கொடுத்தா கண்டிப்பாக குடிக்க மாட்டா. ஸோ அவளுக்கு வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணி கொடுக்கணும். ஸோ வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நட்ஸ் பவுடர் போட்டு தான் கொடுப்பேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து நாட்டு சக்கரை 1 ஸ்பூன், நட்ஸ் பவுடர் 1 ஸ்பூன் போட்டு இந்த டப்பா பால் கொடுத்தா தான் கொஞ்சமாச்சும் குடிப்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணி கேட்குறாங்க இன்ஸ்டாகிராமில், என்னோட பாப்பா வந்து மில்கே குடிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு. என்னோட பாப்பாவும் ஸ்டார்டிங்கில் மில்க்கு குடிக்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலுமே நான் அவளுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணி குடிக்க ஆரம்பித்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவர் சேஞ்ச் பண்ணி கொடுத்து பாருங்கள். ஸ்லோவாக அக்செப்ட் பண்ணி 1 day வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 4 o'clock பக்கம் வந்து பாப்பாவுக்கு மில்க்கு கொடுத்துட்டு டெய்லியுமே ஈவினிங் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுவேன். சூப்பர் மார்க்கெட் போயிருந்தபோது இந்த சேனைக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். எங்கள் ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனைக்கிழங்குலாம் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் வந்து சேனைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு மாதிரி நீல வாக்கில் அரைஞ்சிக்கோங்க. இந்த சேனைக்கிழங்கு சில பேத்துக்கு சாப்பிட்டா நாக்கு அரிக்கும். ஸோ அதனால் நான் சால்ட்டு, மஞ்சத்தூள், லெமன் வந்து பிழிஞ்சிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். டெய்லியுமே பாப்பாவுக்கு வந்து ஒரு பனானா கொடுத்துருவேன். டைஜஷன் நல்லா ஆகும். நெக்ஸ்ட் டே வந்து நல்லா கொஞ்சம் லூஸாக மோஷன் போவாங்க. ஸோ நீங்களுமே உங்கள் குட்டீஸ்க்கு மோஷன் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக பனானா கொடுங்க. ஸோ வந்து சேனைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இது கூடயே ஒரு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஹோம்மேட் மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஹோம்மேட் மசாலா எல்லாமே சேனைக்கிழங்குல ஈவனாக கோட் ஆகிற மாதிரி ஹேண்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லாவே சேனைக்கிழங்குல கோட் ஆகிருக்கு. ஒரு 10 minutes ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த சேனைக்கிழங்கு வந்து ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சேனைக்கிழங்கு 65 ரெடி ஆகிடும். ஈவினிங்கில் டீயோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது தூரிக்காவோட ஃபேவரட். மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு சேனைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருவோம். பாப்பாக்காகவே குக் பண்ணும்போது ஸ்பைசி லெவல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி தான் குக் பண்ணுறது. கொஞ்சம் ஸ்பைசி லெவல் அதிகமாக போனாலுமே பாப்பா வந்து லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிடவே மாட்டா. பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமில் எவ்வளோ காரம் போட்டு பண்ணி கொடுத்தாலும் அமைதியாக சமத்தாக உட்காந்து சாப்பிட்ருவா. ஸோ ஈவினிங் 5 to 6 வந்து ஏதோ ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் போட்டு கொடுத்துட்றது. பிஸ்கெட்ட குடிப்பியா? சோரிடி சமத்து. முத்து கொடுக்க வேணாமா? ஏன் கொடுக்க வேணாம்? இப்ப கொடுக்க வேணாமா? என் கூட காயா? சரி, அம்மாவும் கூட காய். அம்மா கோவமா இருக்கு. அம்மா பழம். அம்மா கூட பழம். ஓகே. ஈவினிங் 6:30க்கு மேலே ஜெய்ப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவார். ஸோ தூரிக்கா ஈவினிங்க்கு எப்படா வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வந்தோடனே ரொம்ப குஷியாகி 2 பேரும் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இனி வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்துப்பாரு. ஸோ நைட் வந்து டின்னர் வந்து நான் வந்து பீஸ்ஃபுல்லாக குக் பண்ண போகலாம். இப்போலாம் பாப்பா ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ண உடனே நைட் வந்து மேக்ஸிமம் வந்து ரச சாதம் தான் பாப்பாவுக்கு வந்து கொடுக்குறது. கொஞ்சம் டைஜஷன் ஈஸியாக ஆகும். மார்னிங்லேருந்து நம்ம ஈவினிங் வரைக்குமே 2 hours ஒன்ஸ் வந்து ஃபுட் ஆர் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நைட் வந்து லைட் ஃபுட்டாக கொடுக்கும் போது அவங்களுக்கும் ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து ரச சாதம் தான் பாப்பாவுக்கு நைட் கொடுக்குறது. நார்மல் ரசத்தோட தக்காளி போட்டு ரசம் வச்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ரசம் வந்து தூரிக்காவோட ஃபேவரட். நல்லா சுடு சாப்பாடில் குழஞ்சி ரசம் ஊற்றி ஸ்பூன் போட்டு ஆறுனத்துக்கப்புறம் கொடுத்தா குட்டீஸ் வந்து அழகாக சாப்பிட்ருவாங்க. ஸோ நைட் எப்பயுமே இந்த மாதிரி ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி ஃபுட் கொடுங்க. மார்னிங் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருங்க. மீல்ஸில் வந்து பேலன்ஸ் மீலாக பார்த்துக்கோங்க. ஒரு நேரமாச்சும் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி ஃபுட்டு கொடுங்க. ஃபைனலி என்டு த வீடியோ. என்னோட 2 years old பேபியோட ஃபுட் ரொட்டீன் தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றியான உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எனக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாகில் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக மீட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.